எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். இன்னைக்கும் மோதிக்கரை பத்தி ஒரு சூப்பரான விஷயத்தோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், மோதிக்கரில் சம்பாத்தியம் வருமானம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா டூர் அப்படின்னு சொல்லுவேன். அந்த டூர் போன வீடியோ கூட நான் ஊடாக அப்லோட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, காடிலா குரூஸ், இந்தியாவின் சொகுசு கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொகுசு கப்பல்ல நம்ம டீம்ல இருந்து, சரிங்களா, ராஜபாளையம் டீம்ல இருந்து 3 பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கப்பல்ல ஒரு 4 நாள் பயணம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் நண்பர் விஜயகுமார். சரிங்களா, இந்த டூருக்காக அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அச்சீவ்மெண்ட் பண்ணி ஒரு 4 நாள் மும்பை டு கோவா அந்த காடிலா குரூஸ்ல போயிட்டு வந்தாரு. அந்த அனுபவத்தை நேரடியா சொல்லணுங்கிறதுக்காக இன்னைக்கு இவர் ஃப்ரீயா இருந்ததுனால இவரை பிடிச்சி உங்க முன்னாடி காமிச்சிட்டு இருக்கேன். அவருடைய அனுபவத்தை சொல்லுவார். சொல்லுங்க விஜயகுமார் சார். வணக்கம் சார். குட் மார்னிங். என்னுடைய பேர் விஜயகுமார். நான் சொந்த ஊர் ராஜபாளையம் தான். மூடிக்கரை நான் பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸ் நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டே தான் இதை பகுதி நேரமாக எடுத்து இந்த வியாபாரத்தை பண்ணேன். இவர் தான் சொன்னார் இந்த பிஸ்னஸை பற்றி. பொருள் நல்லா இருக்கு, யூஸ் பண்ணுங்கன்னா சொன்னார். பொருள் நல்லா இருந்துச்சு, யூஸ் பண்ணேன். அதை நான் நிறைய பேர்ட்ட சொன்னேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சொன்னேன், நண்பர்கள்ட்டையும் சொன்னேன். அவங்க சில பேர் வாங்கினாங்க, சில பேர் இதில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பண்ணாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, 2 டூர் கிடைச்சது. 2002 ஒரு கோவா ட்ரிப்பு ஒரு 3 நாள் போயிட்டு வந்தேன். அதே மாதிரி 2023 காடிலா குரூஸ் அப்படிங்கிற ஒரு இதை கம்பெனி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை முடிச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, 2024 மே, ஏப்ரல் 27, 28, 29 இந்த 3 நாள் நாங்கள் டூர் போயிட்டு வந்துட்டோம். இப்போ போயிட்டு 1 வீக் தான் ஆகுது கரெக்டா. போயிட்டு அங்க போன இடம் என்ன பாத்தீங்கன்னா மும்பை. நான் இது வரைக்கும் நான் மும்பை போனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். நான் அதிகபட்சமா போனது எங்கன்னா திருப்பதிக்கு தான். நான் அதிகபட்சமா நான் போயிருக்கேன். நான் திருப்பதி தாண்டி போனது கிடையாது. எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் ஓரளவுக்கு தான் புரியும், பேச தெரியாது. போயிட்டேன். நான் படிச்சது எல்லாமே 8ஆம் கிளாஸ் தான், அதையும் சொல்லிடுறேன். நான் போய் மும்பையில போய் இறங்கி நான் யார்ட்டையுமே எதுவுமே கேட்கல. டாக்ஸியை பிடிச்சேன். நேராக போய் தாதர்ல இறங்கி அங்கே ரூம் ரெண்ட்டுக்கு எடுத்தோம், குளிச்சோம், செஞ்சோம். ஒரு டாக்ஸியை பிடிச்சோம். 300 கேட்டாங்க. அங்கேருந்து 15 கிலோமீட்டர் நாங்கள் போய் போர்ட்டுக்கு போய் சேர்ற இடம் அலெக்சாண்டர் டியூக்னு ஒரு போர்ட்டு. அந்த போர்ட்டுக்கு போய் சேர்ற இடம் 15 கிலோமீட்டர் அங்கேருந்து 300 தான். ஆனால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து சில பேர் வந்திருந்தாங்க ஏர்போர்ட்ல. அவங்க என்ன பார்த்தீங்கன்னா 1800 கொடுத்து கேப் புக் பண்ணி வந்திருக்காங்க. சார் நீங்க எப்படி சார் வந்தீங்கன்னு என்கிட்ட கேட்காங்க. ஹிந்தி தெரியுமா? கடை ஒன்றும் தெரியாது. எப்படி பேசுனீங்க அப்படின்னு அந்த மேப்பை காட்டினேன். செல்போன் இருக்கு, அந்த மேப் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் காட்டினேன். இன்னைக்கு ஒன்று இறக்கி விட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பாஷை, படிப்பு இதெல்லாம் தேவையா மோடிக்கர் பண்றதுக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரியும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு தண்ணி மதிக்கணும், இந்த பொருள் மேல இந்த பிசினஸ் மேலையும் பொருள் மேலையும் லவ் இருந்தாலே போதும், இந்த பிசினஸ் ஜெயிச்சிடலாம். ஏன்னா நான் வேலை பார்க்கறது ஹோட்டல் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படிப்பட்ட வேலையா இருக்கும். நான் படிச்ச 8ஆம் கிளாஸ் தான். பெரிய போஸ்டிங்லாம் கிடையாது, சாதாரண ஒரு சப்ளையர் மாதிரி தான் நானும். 22 வருஷம் அதுலேயே தான் இருக்கேன். அது பெரிய ஒரு வருமானம் கிடையாது. உடம்புல நோய் வாங்கினதான் மிச்சம், வேற எதுவுமே மிச்சம் கிடையாது அதுல. நான் இப்போ வரைக்கும். ஆனா மோடிக்கு எல்லாம் இப்போ மாசம் ஒரு 10,000 வருது. 2 டூர் போயிருக்கேன். அடுத்த வருஷமும் கம்பெனி ஒரு டூர் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்க ஊருக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அலௌன்ஸ் பண்ணாங்க கம்பெனில இருந்து. ஸ்ரீலங்கா அப்படி டூர் இருக்கு, நீங்க பண்ணிட்டு ஸ்ரீலங்கா டூர் வரலாம். அந்த ஸ்ரீலங்கா டூர் நான் அச்சீவ் பண்ணாலே என்னோட மாச வருமானம், டூருங்கிறது தனி, மாச வருமானம் எப்படி வரும் அப்படின்னா ஒரு 50,000 ஒரு 60,000 ரூபாய். எனக்கு 60,000 வந்தாலே நான் பெரிய கோடீஸ்வரன் தான் நினைப்பேன். ஏன்னா லட்ச ரூபாய் எனக்கு வர வேண்டாம், 60,000 வந்தாலே பெரிய ஆளு தானே. எங்க வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க 60,000 சம்பாதிக்கிறியா அப்படின்னு. ஏன்னா அதிகபட்சமா நான் வாங்கின சம்பளமே 14,500 தான் நான் சம்பளமே வாங்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கேன். நான் அதிகபட்ச சம்பளம் அவ்வளவுதான். இனிமே போற காலகட்டத்துல சம்பளத்தை ஏற்றுவாங்களா அப்படின்னா, எங்க ஓனர் 2 மாசத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில, இனிமே சம்பளத்தை பத்தி பேச மாட்டேன், சம்பளம் கூட்ட மாட்டேன், நான் என்னைக்கு கூட்டுறேன்னா அன்னைக்கு தான் வாங்கணும் கூட்டு அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் நிலைமை அந்த மாதிரி இருக்கு வெளியில. குரூஸ் கப்பலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கப்பல் டூர் லைஃப்ல அதெல்லாம் கிடைக்குமாலாம் எனக்கு தெரியாது. கிடைச்சிருக்குமா அது யோசிச்சோம்னா கண்டிப்பா கிடைச்சிருக்கு. மோடிக்கு மூலமா கிடைச்சது. நாங்க கப்பலுக்கு போனோம். கப்பல்ல ஃபுல்லா தரவா செட்டிங்கு எல்லாமே பண்ணி வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னமோ பில்டிங்குள்ள போன மாதிரி தான் ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா 10 மாடி இருக்குது.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் அலௌடு கிடையாது. அது கப்பலில் வேலைக்காரங்களுக்கு மட்டும்தான் அலௌடு. எங்களுக்கு தேர்ட் ஃப்ளோரு கேபின் கொடுத்தோம். ஃபோர்த்து ஃப்ளோர் வந்து கேபினு சாப்பாடு. ஃபிஃப்த்து ஃப்ளோரு கேசினோ தேட்டர்ஸு உட்காந்து டிவி பார்க்குறது. ஃபிஃப்த்து ஃப்ளோரு அதுவும் ஃபுட்டுக்கான இடம். அதே மாதிரி சிக்ஸ்த் ஃப்ளோர் வந்து என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு, தேட்டர் இருந்துச்சு. மொத்தம் 4 தேட்டர், உள்ளே 4 தேட்டர் இருந்துச்சு. ஒவ்வொரு கேபினுக்கும் ஒவ்வொரு மாதிரி தேட்டர் இருக்கும். நமக்கு ஒவ்வொரு டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. இந்த டயத்துல இந்த ப்ரோக்ராம் நடக்கும், வந்து பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. 10வது மாடிக்கு போனீங்கன்னா எனி டைம் டான்சிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சைடு சாப்பாடு, ஒரு சைடு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டீ கொடுப்பாங்க. டீ சாப்பிட்டுக்கிட்டே அந்த டான்சிங் ப்ரோக்ராம் பார்க்கலாம். மேலே கிரிக்கெட் மேட்ச் ஓடிக்கிட்டே இருக்கும். சாயங்கால நேரத்தில் உட்காந்து கடல் காத்துல வாங்கிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். அந்த வேலை தான் நாங்கள் பார்த்துருந்தோம். மோடிக்கிற மீட்டிங் நடக்குமா அப்படின்னா ஒரு 1 hour 2 hour தான் நடக்கும். மோடிக்கிற மீட்டிங் என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி இருக்கு, இது மாதிரி பண்ணுங்க, அவ்வளவுதான், அதோட முடிச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். என்னை மாதிரி நீங்களும் வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்குள்ள வாங்க. கண்டிப்பா நீங்க இந்த பிசினஸ்ல வாங்கன்னு நான் சொல்லுவேன், யாரா இருந்தாலும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கிடக்கும் நம்ம லைஃப்ல. என் லைஃப்ல ஒரு நல்ல சேஞ்ச் இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா குமார் சார் தான். நல்ல டீம் அமைஞ்சது எனக்கு. டீம் லீடர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கிடுவாங்க. ஒரு நல்ல கம்பெனி, நல்ல டீம், நல்ல ப்ராடக்ட். நீங்களும் நல்லா வரலாம். ஓகே, தேங்க்யூ சார்.